வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இந்த இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் காலை வணக்கமும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும் கூறுகிறேன். மகரிஷியுடைய ஞான கலைஞத்தில் இன்று தன்முனைப்பு ஒருவரிடம் இருக்குமானால் சாட்சி உண்டு, பேராசை, சினம், பொறாமை, என் கருத்தும் செயல்களுமே நீதி என்று எண்ணல், பிறர் வருத்தத்தில் இன்பம் காணல். தன்முனைப்பு ஒருவரிடம் இருக்குமானால் சாட்சி உண்டு, பேராசை, சினம், பொறாமை, என் கருத்தும் செயல்களுமே நீதி என்று எண்ணல், பிறர் வருத்தத்தில் இன்பம் காணல். புன் செயலின் புலன்மயக்கில் ஆழ்ந்து ஆழ்ந்து புகழ் தேட பொருள் பெருக்க செயல்கள் செய்வார். புன் செயலின் புலன் மயக்கில் ஆழ்ந்து ஆழ்ந்து புகழ் தேட பொருள் பெருக்க செயல்கள் செய்வார். வன்மனத்தோடும் எப்பொழுதும் வெறுப்புணர்த்தும் வகையில் முகம் கடுத்திருத்தல் இவையே சான்றாம். வன்முகத்தோடும் எப்பொழுதும் வெறுப்பு உணர்த்தும் வகையில் முகம் கடுத்திருத்தல் இவையே சான்றாம். வாழ்க வளமுடன். இந்த பிறவிக்கு காரணம் மும்மலங்கள் தான் சொல்லுவாங்க. மும்மலங்கள்னா வடமொழியில் ஆணவம், கண்மம், மாயை அப்படின்னாங்க. மகரிஷி அவங்க இந்த ஆணவத்தை தான் தன்முனைப்புன்னு அழகாக தமிழில் சொல்கிறாரு. தன்னிடம் ஆணவம் இருக்கிறது யாருமே ஒத்துக்க மாட்டாங்களாம். அதுக்கு சாட்சி இருக்குன்னு மகரிஷி சொல்கிறாரு. பேராசை, சினம், பொறாமை இருந்து அவங்கக்கிட்ட தன்முனைப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ அடிப்படை தேவையான உணவு, உடை, இருப்பிடம் நம்மளுக்கு அவசியம் தேவை. அது நியாயமான ஆசை. இதே அளவுக்கு மேலே உணவு சாப்பிட்டாலும் சரி, உடை அதிகமாக வச்சுருந்தாலும் சரி, நிறைய தேவைக்கு அதிகமாக வீடுங்களோ வாசலோ ஏதோ தோட்டம் தர எது இருந்தாலுமே அது பேராசையான உணர்வில் தான் நம்ம சேர்த்து வைக்கிறோம். அதான் பாடுபட்டு பணத்தை தேடி புதைத்து வைக்கும் கேடுகட்ட மானுடர்கள் நம்ம ஔவையார் சொல்கிறார். இருக்கும்போது நம்ம பிறருக்கு கொடுத்து நம்ம மனநிறைவோடு வாழணும். தேவைக்கு மேல் அதிகமாக இருப்பதை பிறருக்கு கொடுப்பதால் நமக்கும் மனநிறைவு, நம்ம சந்ததிக்கும் புண்ணியம் சொல்லுவாங்க. இப்போ நம்மக்கிட்ட நிறைய புடவைங்க இருக்குதுன்னு வச்சுங்களேன், அது நிறைய ஒரு அளவுக்கு மேலே வச்சுட்டு பழைய புடவைங்களெல்லாம் இல்லாதவங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு ஒரு மனநிறைவு, நம்மளுக்கும் திருப்தி, நம்ம சந்ததிங்களுக்கும் ஒரு புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அது நெக்ஸ்ட்டு சினம் போக்கும். ஆசைக்கு தடை வந்தால் சினம் சொல்லுவாங்க. அதாவது உயிரின் ஆசை நிகழ்ச்சி தான் சினம் சொல்லுவாங்க. அந்த சினத்தை தவிர்க்கணும்னு மகரிஷி சொல்கிறார். சினம் முதல்ல நம்மளை தாக்கிட்டு அதுக்கப்புறம் தான் பிறரை தாக்கும் எதிராளின்னு சொல்லுவாங்க. சினமினம் சேர்ந்தாரை கொள்ளி இனமனம் ஏம புனிய சுடுன்னாங்க. ஏமம்னா தங்கம், தங்கம் போன்றவர்களை கூட இந்த சினம் ரொம்ப விலக்கி வச்சிரும்னு சொல்லுவாங்க. அடுத்தது பொறாமை, பொறுக்க முடியாத பொறாமைன்னுவாங்க. அடுத்தவங்க வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படுறது. இதே நம்ம பொறாமையும் இருக்கக்கூடாது. அவங்கள பார்த்து வாழ்த்தணும், மகிழ்ச்சி அடையணும். அப்படி இருந்தால் தான் நம்ம பொறாமைப்படுறவங்களை பார்த்தா அந்த பிரபஞ்சத்துக்கு பிடிக்காதான். எப்பவுமே செல்வந்தர்களை பார்த்து நம்ம பொறாமைப்பட்டால் நமக்கு செல்வம் கிடைக்காது. அவங்க நல்லா இருக்கட்டும் நம்ம வாழ்த்துங்களேன், கண்டிப்பாக நம்மக்கிட்ட செல்வம் சேரும். இதுதான் பொறாமை எல்லாரும் இருக்கணும்னு. அதே போல் என் கருத்தும் செயல்களிலும் நீதி என்று எண்ணல்னா அவங்க சொல்கிறது தான் சரின்னு வாதாடுவாங்க. மற்றவங்கள பேசவே விட மாட்டாங்க. வளன்னு பேசிக்கணும். அவங்க சொல்ல வந்த கருத்து சரின்னு வாதாடின்னு இருப்பாங்க. அவங்ககிட்ட நம்ம எதிர்த்து பேசினாலும் தப்பு, அவங்க பேசுறதுதான் கரெக்டுன்னுவாங்க. அதே போல் இன்னொருத்தர் துன்பத்தில் இருக்கும்போது நீ மனசுக்குள்ளே ரசிப்பாங்களாம். அதான் என்ன சொல்கிறாங்க, நல்லா வேணும் அவனுக்கு, எப்படிலாம் ஆட்டம் பாட்டம் பற்றியான்னு மனசில் சந்தோஷப்படுவாங்க. அதனால் பிற துன்பத்தில் மகிழ்ச்சி அடையிறதுலாம் தப்பு. அதே போல் முன் செயலின் புலன்மயக்கில் ஆண்டாண்டு புகழ் தேட பொருள் பெருக்க செயல்கள் செய்வார்கள். எனக்கு புகழ் வேணும், பொருள் வேணும்னு வயசான காலத்தில் கூட இறைநிலை உணர்வு வராமல் என்ன பண்ணுவாங்க, கெட்ட காரியங்களில் ஈடுபட்டு பொருட்களை மேலும் மேலும் ஈட்டி மனநிறைவே இல்லாமல் வாழ்வாங்க. பிறருக்கும் கொடுக்க மாட்டாங்க, தானும் வாழாமல் தான் சந்ததிக்கும் கொடுக்காம அப்படி மனநிறைவு இல்லாமல் வாழ்வாங்க. அவங்க முகத்தில் என்ன பண்ணுவாங்க, வன்முகத்தோடு எப்போதும் வெறுப்புணர்த்தும் வகையில் முகம் கடுத்திருத்தல் இவையே சான்றாம்னாங்க. சாந்தம், அமைதியே இல்லாமல் கோபமான உணர்வில் முகத்தை எப்போவுமே கடுக்கடுன்னு எல்லாருமே எரிஞ்சு விழுந்து மனம் நோக பேசுவாங்க. அப்போ என்ன பண்ணோன்னா தன்முனைப்பை விழிப்பு நிலை, மெய் விளக்கம், தவ வாழ்வு இவற்றால் தான் கரைக்கணும் அப்படின்னு மகரிஷர் பாடலில் சொல்கிறாரு. தன்முனைப்பு கரைந்து அறிவு முழுமை எழுத தக்க ஒரு தவ ஆஸ்தான் தொடர்பு வேண்டும் அப்படின்னார். ஒரு குரு வழியாக தான் நம்ம அந்த தன்முனைப்பை கரைக்கணும். கருவழியாக பதிவுகளோடு பிறக்கிற நாம குரு வழியாக தீட்சை பெற்று பழிச்செயல் பதிவுகள் நீக்கம் பெற்று கருமையம் தூய்மையடைந்து
இந்த பிரிவிலேயே இறைநிலை உணர்வோம் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த டிவிஎம் யோகா சேனலுக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன்.